இஸ்ரவேல் தேசம் பொய் தெய்வங்களை பின்தொடர்ந்த காலம் அது. அந்த இருளின் நடுவில் தேவனின் மனிதன் எலியா எழுந்தான். அவன் ராஜா ஆகாவிடம் சென்று, கர்த்தர் சொல்லும் வரை இந்த தேசத்தில் மழை பெய்யாது என்றான். உடனே வானம் மூடப்பட்டது. தேவன் எலியாவை கரித்தாற்றருகே பாதுகாத்தார். காக்கைகள் அவனுக்கு உணவு கொண்டு வந்தன. பின்னர் சர்பாத் விதவையின் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையவில்லை. அவளின் இறந்த மகன் எலியாவின் ஜெபத்தால் உயிர் பெற்றான். கர்மேல் மலையில் எலியா ஒருவனாக நின்று பால் தீர்க்கதரிசிகளை சவால் செய்தான். அவன் ஜெபித்தபோது வானத்திலிருந்து அக்னி இறங்கியது. மக்கள் கர்த்தரே தேவன் என்று அழைத்தார்கள். பின்னர் எலியா ஜெபித்தபோது வறட்சி முடிந்து மழை திரும்பியது. ஒரு நேரம் பயந்த எலியா வனாந்தரத்தில் சோர்ந்தான். ஆனால் தேவன் மெல்லிய காற்றில் பேசி அவனை மீண்டும் எழுப்பினார். காலம் வந்தபோது அக்னி ரதத்தில் எலியா வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் வாழ்க்கை ஒரு உண்மையை சொல்லுகிறது. தேவன் மீது நம்பிக்கை